ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, பூரி, பொங்கல், மெதுவடை, ஊத்தாப்பத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ருசியாக ஈஸியாக டக்குன்னு ஒரு 5 நிமிடத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த சட்னி ரெசிபி பார்க்கலாம். இப்போ சட்னி செய்யறதுக்கு கடாயில் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு காரத்துக்கு 4 வரமிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். இப்போ இது மிதமான தீயிலே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பூண்டு, மிளகாய், இஞ்சி வதங்கினதும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் கம்மியாக சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு. இது எல்லாம் சேர்த்து பொரிஞ்சதும் தாளிப்பு கழுவி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் 100 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இதில் தேங்காய் சீல் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 தேங்காய் சீல் சேர்த்துருக்கேன். நீங்கள் துருவிட்டு கூட ஒரு 1/4 மூடிக்கும் கம்மியாக தேங்காய் துருவல் கூட துருவிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ வதக்கி வச்ச மிளகாய், பூண்டு, இஞ்சி சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியை நம்ம தாளிப்பு காய வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது கூடவே தண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா கெட்டியாக சாப்பிட்றத தண்ணியாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சுட சுட இட்லியோட, தோசையோட, சப்பாத்தி, ரொட்டியோடலாம் பரிமாறுங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 4 நிமிடம் வதக்கிங்க. ரொம்ப ஈஸியாக செய்ய முடிச்சிடும். சுவையும் ரொம்ப ருசியாக இருக்குங்க. இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.